நமஸ்காரம். வரக்கூடிய ஆடி மாதம் 29ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ஆடிப்பூரம். ஸோ இந்த ஆடிப்பூரத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை நம்ம அப்பாளுக்கு செய்தால் நம்மளுடைய இல்லத்தில் ஐஸ்வர்யங்கள் நிலைத்து நிற்கும், எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திருவடிப்புறம்னு சொல்லுவாங்க. இந்த ஆடிப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ஆடி 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில் 7:27 வரைக்குமே நமக்கு மக நட்சத்திரம், பின்புதான் நமக்கு பூர நட்சத்திரம் ஆரம்பிக்கும். ஸோ அந்த பூர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. அதாவது ஆத்தாள் ஜெனித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ அம்பாளுடைய ஜனனமான ஒரு நட்சத்திரமாகவும் அம்பாளுக்கு விசேஷமாக நமக்கு இந்த சடங்கு முறைகளை செய்வதற்கென்னே தேவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நாளாக அந்த பூர நட்சத்திரம் பார்க்கப்படும். ஏன்னா ஜெகத்தனே ஈன்றவள் அவள். ஸோ அவளுக்கு ஒரு வளையணி விழா செய்து அழகு பார்க்கணும்னு அந்த நாள்ல அம்பாளுக்கு திரு வளையல் அணி விழா செய்து தேவர்கள் அழகு பார்த்தாங்க. அந்த நாளை தான் நம்ம திருவடிப்பூரம்னு சொல்றோம். அதே நாள் பார்த்தீங்கன்னா இது திவ்ய தேச ஸ்தலங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படும். காரணம் கோதை நாச்சியார் பிறந்த ஒரு நாளும் அந்த திருவடிப்புறத்துல தான். ஸோ இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐஸ்வர்யங்களை மக்களுக்கு பெருகி தரத்துக்காக உருவாக்கப்பட்ட நாட்களாகவும் தெய்வங்கள் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த ஆடிப்புறம். இந்த ஆடிப்புறத்துல எப்படி நம்ம பூஜை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வீடுகளை சுத்தமாக நம்ம வச்சிருக்கணும். முதல்ல மனித மனங்களையும் சுத்தமா வைத்திருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்மளும் சுத்தமா இருக்கணும், நம்மளுடைய இல்லமும் சுத்தமா இருக்கணும். மாவிளை தோரணங்கள்லாம் வீட்டுல கட்டணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வேப்பிலையும் நம்ம வைக்கணும், அம்பாளுக்குடையது. ஸோ வேம்பும் நம்ம நம்மளுடைய இல்லத்துல வாசல்ல கட்டி வைக்கணும். பின்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உரித்த தேங்காவை எடுத்து அதுல சந்தனங்களையோ அல்லது மஞ்சளையோ முழுமையாக நிரப்பி அதில் அம்பாளுடைய முகம் நம்ம கடையில விற்கும். அந்த முகத்தை வாங்கி அதுல நம்ம அட்டாச் பண்ணி அதை நம்ம கலசத்துல வச்சு நம்ம அம்பாளாகவே அதை உருக்கேற்றி வழிபாடு செய்யலாம். இது ஒரு மரபை சார்ந்தவர்களுக்கு இந்த செயல்பாட்டு முறை செய்து பழக்கம் இருக்காது. இன்னொரு மரபு சார்ந்தவங்க எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா திருவிளக்குகளை வைத்து அதற்கு புடவை அணிவித்து அதை அம்பாளை நம்ம நினைத்து பாவித்து, ஏன்னா அந்த விளக்கு என்பது பார்த்தீங்கன்னா குல விளக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் பெண்களுக்கான விளக்கு. அப்ப குலவிளக்கு, நம்மளுடைய குலவிளக்கு யாருன்னா நம்மளுடைய அன்னை தான். சோ நம்ம விளக்கு என்பதே ஒரு பெண்ணினுடைய அடையாளம். சோ அந்த பெண் யாருன்னா ஆதிசக்தியா இருக்கக்கூடிய அம்பாளைத்தான் நம்ம குறிப்பிடுறோம். சோ அதனால விளக்குக்கு புடவை கட்டி அதற்கு நம்ம ஆராதனைகள் செய்வது மூலயமாவும் ஆத்தாளுடைய அருளை பெறலாம். அதுவும் நமக்கு பழக்கம் இல்லைன்னா போட்டோ வைத்து வழிபாடு செய்யலாம். இப்ப இந்த மாதிரியான அலங்காரங்கள் செய்துட்டு அம்பாளுக்கு நைவேத்தியமா என்ன செய்யலாம்னா 5 வகை உணவுகள் செய்யணும். அப்ப 5 வகையான உணவுகளை வைத்துதான் அம்பாளுக்கு படைக்கணும். ஏன்னா இது வளையணி விழாவாகத்தான் கொண்டாடப்படுது. ஸோ அம்பாளுடைய புகைப்படத்திற்கோ அல்லது நீங்க செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த கலசத்திற்கோ அல்லது விளக்குக்கோ இந்த வளையல்களாலே ஒரு மாலை போல நம்ம கோர்த்து அந்த நம்ம செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சிலைக்கு அந்த ரூபத்திற்கு நம்ம அணிவிக்கணும். அப்ப அணிவிச்சுட்டு பாத்தீங்கன்னா மாலைகள் இருந்தா மாலைகள் அணிவிக்கலாம், பூ இருந்தா பூ, எதுவுமே இல்லைனாலும் மானசீகமாக அம்பாளை வணங்கினாலும் அதுவும் ஏற்றதக்க ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சித்த பெருமக்கள் சொன்ன விஷயம் அதே தானே, உள்ளமே பெரும் கோயில், அப்போ ஊன் உடம்பு தான் ஆலை. ஸோ நம்ம தேடி போகணும்னு அவசியம் இல்லை, நம்மளுடைய அம்பாளும் இருக்கிறா. ஸோ அதனாலதான் எல்லா ஆண்களுக்குள்ளும் ஒரு பெண் தன்மை இருக்கணும் இயல்பா சொல்லுவாங்க. அம்பாள் நம்மளும் இருக்கா. ஸோ நம்ம இதெல்லாம் வழிபட முறையக்கூடிய நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை, நமக்கு அதுக்கான நேரம் இல்லைன்னா மனசார நம்ம வேணுனாலும் அது நிறைவேறும் என்பதுதான் ஐதீகமான ஒன்று. ஸோ இந்த மாதிரி 5 விதமான உணவு வகைகளை நம்ம செய்து தயாரித்து அம்பாள் முன்னாடி வச்சுட்டு 5 விதமான வண்ணங்களில் ஜாக்கெட் வீட்டு வச்சு படைக்கணும். ஒன்னொன்னுலையும் திருமாங்கல்யம் வைக்கணும், பூ வைக்கணும், வெற்றிலை பாக்கு வைக்கணும், ஒவ்வொன்றுலையும் ஒரு வாழைப்பழம் வைக்கணும். அப்ப வரக்கூடிய ஒற்றைப்படியா இருக்கக்கூடிய சுப மங்களமா இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து லலிதா சகசிராரணம் பாடணும். அது மிக முக்கியமானது. ஏன்னா இந்த லலிதா சகசிராரணம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு மட்டுமே உச்சிதமானது. அது நமக்கு என்னதான் நாராயணருக்கு நம்ம பாடி இருந்தாலும் நாராயணருக்கு சில பெயர்கள் திரும்ப திரும்ப வரக்கூடிய நிலையை உருவாக்கும். ஆனா அம்பாளுடைய சகசிராரணம்னா 1000 அவங்களுடைய நாமதேயங்கள். ஸோ அது திரும்ப எந்த நாமதேயமும் திரும்பி வர்றதுக்கு
அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு அதில் இருக்காது. அந்த வாக் தேவதைகள்னு சொல்லுவாங்க. வசினி, அதெல்லாம் தனியா கூட நம்ம பார்க்கலாம். அப்ப இவர்கள் அந்த தெய்வமே தெய்வத்திற்காக பாடிய ஸ்லோகம் தான் இந்த லலிதா சகஸ்திரானம். அப்ப இதை நம்ம பாடலாம். இது வந்து திருமிச்சியூர்ல தான் முதல்ல பாடப்பட்டதுன்னு நம்ம சொல்லப்படும். ஸோ அந்த தனித்துவமா நம்ம ரொம்ப விசேஷமானது. அப்ப அம்பாளுடைய 1000 நாமங்களையும் நம்ம பாராயணம் செய்யும் பொழுது நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய தீவினைகள், நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் எல்லாம் விலகி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அதுவும் பெண்களோடு என்பது, பெண்கள் பார்த்தீங்கன்னா சக்தியினுடைய அடையாளம். சக்தியும் பெண்களும் தவிர்க்க முடியாத ஒற்றுமை உண்டு. அம்பாள் தான் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு அம்பாள் இருப்பாங்க. அதனாலதான் நம்ம கூட பிறந்த பிறப்பெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா தெய்வம்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுல யாரு ஒரு பெண் பிள்ளை பிறந்தாலும் அதை நம்ம வந்து அம்பாளோட கனெக்ட் பண்ணி பார்க்கிற ஒரு தமிழ் மரபை சார்ந்தவர்கள் நம்ம. அதனாலதான் நம்மளுடைய சந்ததியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கூட பிறந்த மனுஷால அன்னைக்கு காயப்படுத்தவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் கூட பிறந்த பிறப்ப அன்னைக்கு ஒரு சொட்டு கண்ணீரை நீங்க வர வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய இல்லத்துல எந்த ஐஸ்வர்யங்களும் தங்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவர்களை மகிழ்விக்கணும். அவர்களுக்கு பச்சை நிறத்துல ஒரு புடவையும் பச்சை நிறத்துல வளையலும் வாங்கி அவங்களுக்கு நம்ம பரிசாக கொடுத்து அவங்கள நம்ம மகிழ்வித்தா அன்னை மகிழ்ந்து நிற்பான்றதுதான் இது. அப்ப குறிப்பா இது வந்து வளையலணி விழா என்பதை விட, இது அம்பாளுக்குரிய விசேஷம் என்பதை விட பெண்களை நம்ம மகிழ்விக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அப்ப நமக்காக உழைக்கிற, நமக்காக வாழற, நம்மளுக்காக அழற, நம்மளுக்காக எல்லா விதமான தியாகங்களையும் செய்யக்கூடிய நம்மளுடைய உறவுகளை, நம்மளுடைய சகோதரத்துவ உறவுகளை, நம்மளுடைய மனைவியை, நம்மளுடைய அம்மாக்களை மகிழ்விக்கக்கூடிய நாளாதான் இந்த ஆடிப்புறத்துல இருக்குது. ஸோ நம்ம தெய்வமே கும்பிடனாலும் பரவாயில்ல, அவங்களை நம்ம குளிர்வித்தனா ஆத்தாள் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு எண்ணற்ற செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய நிலையை உருவாக்கும். ஸோ அது எந்த நேரத்துல நம்ம செயல்படுத்தலாம்னு பார்க்கும்போது காலையில ஒரு 9 மணிக்கு மேல செய்யலாம், 10க்குள்ள செய்யணும். அல்லது பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 to 7 அந்த நேரத்திலையும் நம்ம செய்யலாம். அப்போ உங்களுக்கு எது தோதாப்படுதோ அந்த நேரத்தை பார்த்து நம்ம பயன்படுத்தி செய்வது என்பது இதுல சிறப்பான விஷயம். ஒரே விஷயம் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்ய வேண்டியது நிறைந்த மனதோட லலிதா சகஸ்ரானம் படிக்கணும். செய்யக்கூடாதது மறந்தும் நம்மளுடைய பிறந்த பிள்ளைகளை அன்னைக்கு காயப்படுத்தக்கூடாது. அவர்களை ஒரு சொட்டு கண்ணீர் சிந்த விடுற அளவுக்கு ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது. முடிந்த அளவுக்கு அவங்களை நம்ம குளிர்வித்தனா நம்மளுடைய குடும்பம் செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வோம் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பேசுவோம், நல்லதை நமக்கு நடக்கும்.